வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு இயற்பியல்ல அலகு 7 நம்ம பார்த்துருக்கோம். அலை ஒளியியல், வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ போன கிளாஸ் ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் பார்த்தோம். யங்ஸ் மாடலஸ், சாரி, அந்த 11th உள்ள யங்ஸ் மாடலஸ் அந்த நேமே வருது. நம்ம யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், சரிங்களா? அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? யங் இரட்டை பிளவு ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது வழியா அந்த சிமுலேஷன்லாம் நம்ம பார்த்தோம். சிமுலேஷனை பார்க்கும்போது அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி கிடக்குது, டார்க்கு பிரைட்டு ஃபிரிஞ்சஸ் எப்படி கிடக்குது, பட்டை எப்படி கிடக்குது நம்ம பார்த்தோம். அதில் கருமை நிற கிடக்கு கிடைக்க நிபந்தனை, அப்புறம் பொழிவு வரை டார்க் ஃபிரிஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், இப்படிலாம் நம்ம நிறைய பார்த்தோம். அப்புறம் தெளிவான மற்றும் அகலமான குறிப்பிட்ட வரைகளுக்கு நிபந்தனைகள் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, விளிம்பு விளைவு, அதாவது டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற இந்த கொஸ்டின். அதாவது இதுவும் லைட்டோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோமோ, இந்த மாதிரி டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி, லைட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஒரு செட்டு இருக்கு. அஹ் நான் லைட் இங்க இதை ஆன் பண்றேன். அப்போ லைட் அப்படியே வரும் வரும், இப்படி வந்துட்டே இருக்கும். ரைட்டா? அப்போ ஒரு அப்செக்ட் இதனா இது ஒரு ஒளி புகாதது அப்படின்னா அஃபெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது வழியா போகுது. ஸோ இந்த எட்ஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டு போறக்கூடிய அந்த டைரக்ஷன் டிவேட் ஆகுது. ஸோ பெண்டிங் ஆகுது. ஸோ பெண்டிங் ஆகி இப்படி ஆகி நம்மளுடைய ஸ்கிரீன்ல படுது. ஸோ இதுதான் விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ லைட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல பாஸ் ஆகும், டிராவல் ஆகும். பட் ஒரு ஒபேக் ஆப்ஜெக்ட் தடுக்கும் போது அது பெண்டிங் ஆகுது. ஸோ அவே ஃப்ரம் தட் அஃபெக்ட், சரிங்களா? அதனால நமக்கு டிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. இன்னொன்று சொல்ல போனோம்னா, இப்போ நம்ம ஒரு ஷார்ப்பான எட்ஜ் அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறோம். ஏதோ ஒன்று ஷார்ப்பான எட்ஜ் எடுக்கிறோம். நான் ஒரு லைட் ஆன் பண்றேன். ஓகே, லைட் எப்படி ஆன் பண்றேன்? நான் ஆன் பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜ். உதாரணத்துக்கு நமக்கு இப்படி ஏதோ ஒன்று எடுத்துருவோம், சரியா? அப்போ லைட் பாஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா, இதுல பட்டு நமக்கு என்ன ஆகும்னா, ஷார்ப்பான எட்ஜில் நமக்கு கிடைக்கிறது தான் ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் ஒரு ஜென்ரலா லேசா இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜில் பெண்ட் ஆகி நமக்கு கிடைக்கும். இதுதான் டிஃப்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலான கான்செப்ட். இப்போ நம்ம புக்கில் உள்ள மாதிரி படிக்கலாம். விளிம்பு விளைவானது அனைத்து அலைகளுக்குமான பொதுவான பண்பு. இது ஒளி அலையும் அடங்கும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா வேவுக்கும் ஒர்க் ஆகும், இன்க்ளூடிங் சவுண்ட் வேவ். சவுண்ட் வேவுக்கும் இப்படிதான். நீங்க ஒரு அப்டாக்கிள் வச்சீங்கன்னா அந்த அப்டாக்கிளுக்கு நடுவில் அந்த அப்டாக்கிள்னால என்ன ஆகும்னா பெண்டிங் ஆகும். ஸோ டிஃப்ராக்ஷனை நம்ம எப்படி கான்செப்ட் சொல்றாங்க பாருங்க. நம்ம சொன்னோம்ல அதுதான் டிஃப்ராக்ஷன் ஆஃப் இஸ் பெண்டிங் ஆஃப் வேவ். அது எந்த வேவ்னாலும் இருக்கலாம், லைட் வேவ் ஆர் சவுண்ட் வேவ், அரௌண்ட் ஷார்ப் எட்ஜஸ். ஷார்ப் எட்ஜஸ் இன்டு த ஜியாமெட்ரிக்கலி ஷேடோடு ரீஜன். தமிழ்ல நான் சொல்றேன், சரியா? இதுதான் நம்ம டிஃப்ராக்ஷன் எழுதுறோம். தடையோடைய விளிம்புல, சரிங்களா? தடையோட நம்ம நான் காமிச்சேன், விளிம்புல வளைந்து சென்று தடையின் வடிவில் ரீதியான நிழலுக்குள் அலை செல்லும் நிகழ்வுக்கு விளிம்பு விளைவு என்று பெயர், சரிங்களா? அந்த நம்ம அந்த ஜாமெட்ரிக்கல் இது நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஷேடோட் ரீஜன் அப்படின்னு சொல்றோம்னா என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஒரு நிழல் இருக்குங்க. எப்போ நிழல் கிரியேட் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஷேடோ எப்போ கிரியேட் ஆகும்? ஷேடோங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் மேல லைட் பாஸ் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் தடுக்கு, அப்படிதானே? அப்புறம் தடுக்கும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த நிழல் தெரியுது அப்படிங்கிறதா நமக்கு இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இது டிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜாமெட்ரிக்கல்
ஷேடோ ரீஜன் அப்படின்னு இருந்தது. நான் அதான் சொன்னேன். ஒரு ஸ்லிட்டு வச்சுக்கிட்டு அந்த ஸ்லிட்டை வச்சுக்கிட்டு நீங்க லைட்டை பாஸ் பண்றீங்க. லைட்டை பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்டிங் ஆகுது. லைட் வேவ்ஸ் வந்து பெண்டிங், அந்த ஷார்ப் எட்ஜில் பெண்டிங் ஆகுது. ஸோ பெண்டிங் ஆகுறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதுல நடக்கு அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, ஸோ பெண்டிங் ஆகி அந்த காமிச்சேன். அப்போ அது உள்ள அந்த ஜாமெட்ரிக் ரீஜன்ல கிடைக்கும். ஓகே, கதிர் ஒளியில நாம் பயின்ற ஒளியின் நேர்கோட்டு பரவலுக்கு இது எதிரானது. கண்டிப்பா அப்படிதான். ஏன்னா லைட் டேரக்டா பாஸ் ஆகணும், பட் இங்க பாஸ் ஆகல. திஸ் இஸ் த வயலேஷன் ஆஃப் த ரெக்டிலினியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் பிகாஸ் ஸ்டடி த ரே ஆப்டிக். பட் த டிஃப்ராக்ஷன் பாத்தீங்கன்னா prominent only when the size of the obstacle is comparable to the wavelength of light அப்படின்னு ஒரு லைன் சொல்லிருப்பாங்க. அந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க நம்ம வந்து ஒரு அப்டாக்கிள் சொல்றோம்ல, ம், ஒரு தடை சொல்றோம்ல. இந்த தடையோட அளவு பாத்தீங்கன்னா நீங்க அனுப்புறீங்களா ஒரு ஒரு லைட்டோடைய வேவ் லென்த் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த் அலைநீளத்தோட ஒப்பிடத்துக்கு அளவில் காணப்பட்டால் மட்டுமே விளிம்புகள் ஏற்படும். சரியா, கம்பேரபிளா இருக்கும். அதுதான் கூடவோ குறைய வந்தா இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so this is the reason why sound waves get diffracted from nearby objects like doors, windows, buildings, etc. அதனால தான் பாத்தீங்கன்னா நாம பேசும்போது இந்த நம்மளுடைய ஒளி அலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விளிம்புகள் நடைபெறுது, டிஃப்ராக்ஷன் நடக்குது. ஏன்னா இந்த கதவுகள், ஜன்னல்கள், அப்புறம் கட்டடங்களால் ஒளி அலைகள் வந்து என்ன ஆகுது, விளிம்புகள் அடைகின்றன. ஏன்னா ஒளியோட அலைநீளம் இந்த தடைகளோட அளவிட ஒப்பிடத்தக்கே உள்ளது. சரிங்களா? அதான் நம்ம பார்க்கணும். The wavelength of sound wave is large and comparable to the geometry of these circles. Okay, but the diffraction in the light is more pronounced in the obstacle size is of the order of wavelength of light. பட் அங்கேயாவது அதிகமா இருக்கும். ஒளி அழுக்குறது பரவாயில்ல, நமக்கு அதிகமா இருந்தா கூட ஓகே, குறுக்கிட்டு விலகு சாரி விளிம்புகள் நடைபெறும். ஆனா நம்ம லைட்டை பத்தி பார்க்கும்போது சவுண்ட் வேவ்க்கு ஓகே, பட் லைட் பார்க்கும்போது விளிம்புகள் ஏற்படும்னா அந்த தடையோட அளவு பாத்தீங்கன்னா ஒளியின் அலைன்றது ஒப்பிடத்தக்க அளவில் இருக்க வேண்டும். சரிங்களா? அதெல்லாம் சொல்லுவோம் கம்பேரபிளா இருக்கும். இதெல்லாம் புரியும். ஓகே, இந்த டிஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரெனல், இன்னொன்னு ஃபிரான்ஹோஃபர் அப்படின்னு ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதை பார்க்க போறோம். ஒன்னொன்னுக்கு என்னென்ன வித்தியாசம், என்னென்ன ஒரு ஒற்றுமைகள் அப்படிங்கிற பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரெனல் விளிம்பு விளைவு. விளிம்பு விளைவடையும் அலைமுகப்புடைய வடிவத்தை பொறுத்து நம்ம வந்து ரெண்டு அணா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃப்ரெனல், இன்னொன்று ஃபிரானோஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வகைப்படுத்தலாம். ஃப்ரெனல் மற்றும் ஃபிரானோஃபர் விளிம்புகளுக்கான வேறுபாடுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட். நீங்க எந்த மாதிரி சோர்சஸ் எடுக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேவ் ஃப்ரண்ட் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுதான் நீங்க வந்து ஒளி மூலம் பாயிண்ட் சோர்ஸ் தான், புள்ளி மூலமா அதெல்லாம் இருக்குது. அதுதான் இன்ஃபைன்ட்ல இருக்கும் போது எப்படி வரும், நம்ம அந்த ஹைஜன்ஸ் அது இதுதான் பார்த்தோம். அதுதான் ஓகே. ஸோ அதை வச்சு இந்த ஃப்ரெனல் விளிம்பு விளைவு அப்புறம் ஃபேனோஃபர் விளிம்பு விளைவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ ஃப்ரெனல் பார்த்தீங்கன்னா இதுல சோர்ஸ் இருக்கும், இதுல அந்த ஸ்லிட் இருக்கும். சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட் எப்படி வருது, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுல பெண்ட் ஆகுது. ஸோ பெண்ட் ஆகி எங்க ஆகுது பார்த்தீங்கன்னா இதுல போய் மீட் ஆகும். இப்படி காமிச்சிருப்பான். கரெக்டா? ஸ்கிரீன். அப்போ இதுல சோர்சஸ் யூஸ் பண்றீங்கல்ல, அப்ப சோர்சஸ் யூஸ் பண்றீங்கன்னா கோளக அல்லது உருளை வடிவ அலைமுகப்பு விழிப்பொலிக்கு உட்படுகின்றது. இதுல சொன்னால் கண்டுபிடிச்சது என்னன்னா ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கல் ஆர் சிலிண்டரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோஸ் டிஃப்ராக்ஷன். ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல ஏன்னா இந்த மாதிரி இந்த கொஸ்டின் 2 மார்க் கேட்பாங்க, அப்ப இந்த இதெல்லாம் கரெக்டா எழுதணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா லைட் வேவ் வந்து சோர்ஸ் வந்து வருதுன்னா இந்த சோர்ஸ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஃபைனல் டிஸ்டன்ஸ். அது நான் இதுல எழுதுறேன். ஃபைனல் டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஒரு வரம்புக்கு உட்பட்ட தொலைவு. இது ரெண்டா பாயிண்ட். அப்போ வரம்புக்கு உட்பட்ட தொலைவில் இருக்க நம்ம சோர்ஸ்னாலதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கோளக ஸ்பெரிக்கல் சிலிண்டரிக்கல் வேவ் எல்லாம் வரும். அதை நம்ம சொல்லிடலாம். இது ரெண்டா பாயிண்ட் முடிச்சாச்சு. ஆய்வக சூழல், அதாவது நம்ம லெபரட்டரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் நீட் நாட் பி யூஸ்டு.
கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். கான்வெக்ஸ் இப்படி இருக்கும். லெபரட்டரியில சுச்சுவேஷன்ல ஆய்வுக்கு சொல்லுங்க குவி லென்ஸ்க்கு பயன்படுத்த வேண்டியதில்லை அப்படின்னு இருப்பாங்க. அதனால இதை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஏன் சார் இந்த பயணம் சொல்றாங்கன்னா உங்களுக்கு ஃபேனோபர் வழியில இதை யூஸ் பண்ணுவாங்க அதனால. அப்புறம் இந்த படத்தை ஒண்ணு கொடுப்பாங்க. அடுத்து இன்னும் நாலாவது பயன் பார்த்தீங்கன்னா உற்றுநோக்கல் மற்றும் ஆய்வு செய்வது கடினம். டிஃபிகல்ட் டு அப்சர்வ் அண்ட் அனலைஸ். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா பண்றது, அனலைஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்படி சரியா இது. இப்போ ஃபேனோபர் விளிம்புல பார்க்கலாமா? ஓகே. இப்போ இதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 2 மார்க் தான் கேட்பாங்க. படம் போட்டுக்கோங்க. அப்புறம் சோர்ஸை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் வேவ் ஃப்ரண்ட்டை பத்தி அலைமுக பத்தி பேசுங்க. அதுக்கப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படிங்கறத சொல்லுங்க. அப்புறம் டிஃபிகல்ட் அப்சர்வ் அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபேனோபர் ரிஃப்ராக்ஷன். இதுல சமதள அலைமுகப்பு விளிம்புகளுக்கு உட்படுகின்றது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் இங்க இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இங்க வச்சுப்பாங்க. இந்த ஸ்லிட்டுக்கு முன்னாடி இங்க இருந்து பாஸ் ஆகும். பாஸ் ஆகும். அப்புறம் இப்ப இங்க வரும். ம், சரி, இங்க வரும். அப்புறம் இங்க பெண்டிங் ஆகும். அந்த பெண்டிங் ஆகிற காமிக்கிறாங்க. இங்க ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க. சரியாப்பா? இப்போ திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன ஆகும்னா கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்க்ரீன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம். சோர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அண்டர்கோஸ் டிஃப்ராக்ஷன். பிளேன் வேவ் ஃப்ரண்ட். பிளேன் வேவ் ஃப்ரண்ட்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா சமதள அலைமுகப்பு அப்படின்னு தெரியும். அந்த இதுதான் இதுல நமக்கு என்னது பாத்தீங்கன்னா டிஃப்ராக்ஷன் விளிம்புகளுக்கு உட்படுகிறது. ஒளியலைகளை கொடுக்கக்கூடிய ஒளி மூலமானது ஈரிலா தொலைவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ பிளைன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும் இன்ஃபினிட். நான் அது சொன்னா ரொம்ப தூரத்துல இருந்தா தான் நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து அதோடைய வேவ் ஃப்ரண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சமதளமா இருக்கும். ஏன்னா அது சோர்ஸ் அங்க இருக்கும், ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கும். ஸோ இன்ஃபினிட்ல இருக்கும் அந்த சோர்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். சரிங்களா? லெபரட்டரி கண்டிஷன் ஆய்வுகள் சொன்னல கான்வெக்ஸ் லென்ஸ் டு பி யூஸ்டு. சரியா? அதனால கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படியே ஒரு ஹிண்ட் இருக்கும். கான்வெக்ஸ் லென்ஸ் டிக் போட்டுருக்கோம். ஓகே, யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி எது அப்சர்வ் பண்றது. ஸோ ஈஸி டு அப்சர்வ். 5 பாயிண்ட் எழுதியாச்சு. அப்சர்வ் அண்ட் அனலைஸ். அவ்வளவுதான். ஒரு 5 மார்க் படிச்சாச்சு. டிஃப்ராக்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த டிஃப்ராக்ஷன் 2 டைப் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். ஸோ நாம வந்து இப்போ ஒற்றை பிளவுல ஏற்படக்கூடிய விளிம்புகளை பார்க்கலாம். ஒற்றை பிளவுனா என்ன அர்த்தம்? சிங்கிள் ஸ்லிட். டபுள் ஸ்லிட்ல வச்சு நம்ம பார்த்தோம் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல. இதுல சிங்கிள் ஸ்லிட். அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே ஒரு இமேஜினேஷனுக்காண்டி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு ஸ்லிட்டை மட்டும் யூஸ் பண்றத காமிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த அதாவது சிங்கிள் ஸ்லிப்ல நம்ம பார்க்க போற டாபிக் முன்னாடி அந்த சிமுலேஷன் பார்க்கலாம். ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம டாபிக்ல போகலாம்னா ஷேர் பண்றேன் ஸ்க்ரீனை. ஸோ ஹியர் யூ கேன் சி ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்றோம். ஓகேவா? இதுல இருக்கும் மேல பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் இருக்கும். அந்த லைட்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தெரியும். லைட்டுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ஒரு அப்சாக்கிள் வச்சிருப்பாங்க. அந்த அப்சாக்கிளுக்கு அந்த சைடு ஒரு ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நான் லைட்டை ஆன் பண்றேன். ஆ, அது ஒரு ரெட் லைட் இருக்கும். எடுத்து ஆன் பண்றேன். என்ன நடக்குது ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. எப்படி கிடைக்கும் ரிஃப்ராக்ஷன் விளிம்பு நடக்க.
ஸோ அவங்க அந்த ரெண்டு தான் வச்சிருக்காங்கப்பா. இங்க பெருசா தெரியுதா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சைடு தடை, தடைக்கு நடுவுல மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒளி புகாது, அதனால பிளாக்கா போட்டிருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல தெரிஞ்சா, அப்ப ஒயிட் கலர் வழியா லைட் பெண்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அது பிளாக்கா இருக்கும். ஸோ அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு இந்த டிஃபெக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும். இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியானதை நம்ம பார்த்தோம். இப்படிதான் இருக்கும். அப்ப ஏன் மற்ற ஸ்கிரீன்ல எங்க பண்ணலாம்? ஏன்னா டிஃப்ராக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தோம், ஷார்ப் எட்ஜஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுதான் நீங்க அந்த விளிம்புல வந்து இப்ப நல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே அதுதான் தடையோடைய விளிம்புல வளைந்து சென்று தடையோடைய வடிவில் ரீதியான நிழலுக்குள் அலை செல்லும். அதுக்கு என்ன நிழல் இருக்கோ அதுலதான் அலை வந்து செல்லும் நிகழ்வு தான் விளிம்பு விளைவு. அப்ப நீங்க யூ கேன் சீ தட். சரியா? இப்போ இந்த டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம். தட் இஸ் அந்த நம்ம பார்க்குறோமோ ஒரு அப்சைக்கிள் அதுல ஹோல் இருக்குல்ல, அந்த டயாமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணலாம் பாருங்க. அதுக்கேற்றால நீங்க அந்த ஸ்க்ரீன்ல கிடைக்கிற பேட்டர்னை நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நான் ரொம்ப 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 கம்மியா வச்சிருக்கேன். தட் இஸ் இங்க லிமிட் பார்த்தீங்கன்னா 0.04 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கு. அங்க கூட்ட கூட்ட நீங்க என்ன நடக்கும் பாருங்க. சரிதா? பேட்டர்ன் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு இதா நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தேன் உங்களுக்கு. இப்போ ஸ்க்ரீனை பார்க்க நல்ல நிறைய வேரியேஷன்ஸ் தெரியுது. டயமீட்டர் இங்க வரைக்கும் 0.40 மில்லிமீட்டர் அந்த அளவுக்கு தான் லிமிட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் அளவு வச்சிட்டேன். ஸோ சின்னதுல எப்படி இருந்து பாத்தீங்க, மேக்ஸிமம் என்னதான் பாத்துங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்க லைட்டோடைய வேவ்லென்த்லாம் மாத்தலாம். லைட்டோட வேவ்லென்த் மாத்தினா ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படிங்கிறத பாருங்க. ரெட்டு தான் அலைநீளம் அதிகம், அது வரைக்கும் நான் எடுத்தேன். ஓகே, இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள இது பண்ண போறோம். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும், சார் இந்த மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் வேற மாத்தலாமா? மாத்தலாம் பாருங்க. இன்னொன்னு மாத்துறேன். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பார்த்தாவே தெரியும், ஹோல் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்போ இதுல லைட் ஆகி பெண்ட் ஆகி போகும்போது டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி கிடைக்கும் பாருங்க. நான் அதோட வித்து எல்லாம் வச்சிருக்கேன். சரியா? போன இல்ல ஏன்னா சர்க்கிள்னா டயமீட்டர், இதுக்குன்னா வித்து தான். ஓகேவா? வித்து பாருங்க, வித்து இப்படி இருக்கும். ஸோ இதையும் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் இருக்கும் ஸ்பெயின்ல கிடைக்கும். நீங்க இமேஜின் பண்ணது சூப்பரான ஒரு இமேஜன் டிஃபெக்ஷன் இமேஜ் பண்ணுங்க. இப்போ ரெண்டெண்ணா கொடுங்க ஒரே ஸ்கிரீன்ல. ஏன்னா நம்ம அப்படி நம்ம ஒரு லேப்ல எப்படி பண்ணுவோம், ஒண்ணு ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா இன்னொரு ரிசல்ட்டை ட்ரை பண்ணுவோம், அதே தான். ஆனா ரெண்டு ஹோல் விடலாமா சார்? ஒன்னு ஸ்கொயர் ஒன்னு சர்க்கிள், அழகா வரலாம். இந்த பாருங்க. அப்போ உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி கிடைக்கும் தெரியும். ஸோ இதை வந்து சர்க்கிள் டயாமீட்டர் நீங்க கூட்டலாம் குறைக்கலாம் என்ன நடக்கும் தெரியணும். அந்த ஸ்கொயர் வித்து இந்த வித்தோடைய இதை நீங்க வந்து இது பண்ணலாம், கூட்டலாம் குறைக்கலாம். சரியா? டிஃபெக்ஷன் பேட்டர்ன் பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஷேப் பாருங்க. இது வந்து எப்படின்னா நம்ம தாள்ல புள்ளி புள்ளியா போட்டு ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுருக்கோம்னா அப்ப ஹோல் போனா ஸ்கிரீன்ல எப்படி வரும் பாருங்க. ஓகே, இதுவும் நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் வந்து அந்த இடத்துலாம் பெண்டிங் ஆயிருக்கு, நல்லா கிளீனா இருக்குது. லாஸ்டா ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்னொரு இதை கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றோம், ஃபுல்லா ஒளிய மறைக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு சேஃப். அந்த சேஃப்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெண் உருவ மாதிரி, சின்ன ஒரு கேர்ள் அந்த உருவ மாதிரி ட்ரா பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அந்த அவ்வளவு பெரிய கார்ட் போர்ட்ல அந்த இடத்த மட்டும் எடுத்திருக்காங்க. மற்ற இடம்லாம் ஒளி புகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹைட்டு ரொட்டேஷன் அதெல்லாம் வைக்கலாம். ஒரு ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கேற்ற பேட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது பேட்டர்ன் எப்படி கிடைக்கும். அப்ப இதுல உள்ள ஷார்ப் எட்ஜஸ் எங்கெல்லாம்னா அங்கெல்லாம் லைட் பெண்டிங்கா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ரொட்டேஷன் பண்ணா அது நீங்க உங்களுக்கு தெரியும். மேலே இங்க இப்படி மாத்துறதும் ரொட்டேஷன் 90 டிகிரி 650 360 அப்படின்னு note பண்ணலாம். இப்ப இதை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஏன்னா இப்போ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ நம்ம கான்செப்ட்ல போறோம். இப்போ நம்ம சிங்கிள் ஸ்லிட் பார்ப்போம்.
சரியா? சிங்கிள் ஸ்லிட் தான். இப்ப நம்மளுக்கு வந்து ஸ்லிட் ஆல்ரெடி நம்ம எங்கெல்லாம் பார்த்ததுனால இதுல ஸ்லிட் காமிக்கல. ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எங்குலே ஸ்லிட்டை நம்ம பார்த்தோம். டபுள் ஸ்லிட் சிங்கிள் ஸ்லிட் வச்சு பார்த்தோம். சிங்கிள் ஸ்லிட் வச்சோன்னா என்ன கிடைச்சது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கான்செப்ட் வைஸா பார்ப்போம் புக்ல உள்ள மாதிரி. டிஃப்ராக்ஷன் இன் சிங்கிள் ஸ்லிட், ஒற்றை பிளவு. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சோர்ஸ் எடுப்பீங்க. இங்க இருந்து லைட் பாஸ் ஆகுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் எடுப்பீங்க, பெண்டிங் ஆகும். இதுல ஒரு ஸ்லிட் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் நம்ம டிரா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இங்க ஒரு லென்ஸை நம்ம வந்து கொஞ்சம் பெருசாவே லென்ஸ் எடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. இதுல எல்லாத்தையும் நான் சொல்லணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் படத்தை போட்டுருக்கேன். இப்போ எடுத்தாச்சா? இப்போ எடுத்த பிறகு டைரக்டான சில கோடை நம்ம டிரா பண்ணணும். அதாவது இங்க இருந்து இப்படி டைரக்டான கோடு ஒரு கோடை டிரா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பெண்டிங் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்க. இப்போ இங்க இருந்து அப்படி இங்க போகுது. ஒன்னு அப்படி பெண்டிங் ஆகி காமிச்சிருக்கோம் இங்க. அப்புறம் இங்க இருந்து அப்படி அப்புறம் ஃபைனலா இங்க இருந்து மீட்டா அங்க போய் மீட்டா. ஸோ ஸ்க்ரீன் அந்த பிங்கிற பாயிண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஓ இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இங்கே சொன்ன மாதிரி தான் ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஸ்லிட்னு தெரியும். ஸோ ஸ்லிட் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது சோர்ஸ் எஸ். இதுல வந்து லென்ஸ் L1, இது லென்ஸ் L2 லென்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். நம்மளுக்கு இது சோர்ஸ் ரொம்ப இன்ஃபினிட்ல இருக்கு அப்படின்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கிடைக்கும். அதனால பிளேன் வேவ் ஃப்ரண்ட் கொடுக்கும். சமதள அலைமுகத்து இங்க கிடைச்சது. இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஏ, இது பி, நடுவில் உள்ள சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் ஏ. இதுக்கு உண்டான ஸ்மால் ஏ பாத்தீங்கன்னா ஏ, அதாவது 2A டிஸ்டன்ஸ். ஏ பிக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 2A டிஸ்டன்ஸ். நம்ம ஏன்னு வைப்போம். ஓகேவா? ஸோ ஏபி இதை அப்படிங்கிறத நம்ம சொல்லிப்பாங்க. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதுல போட்டுருக்கோம். பெண்டிங் ஆயிருக்கு. நான் ஒரு லைன் டிரா பண்ணியிருக்கேன். லைனை டிரா பண்ணிட்டு இங்க ஒரு ஆங்கிள், இது தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள். இப்போ அதே தீட்டா தான் இங்க இருக்கும், அதே தீட்டா தான் இங்க இருக்கும், அதே தீட்டா தான் இங்க இருக்கும். ஓகே, எல்லா லைனும் தீட்டாவுமே காமிக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நம்ம பார்த்தோம்னா எங்க இதுல படுற மாதிரி இதுல நேரா படும். ஸோ இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். இப்படி பார்த்துக்கோம். இது தீட்டா மட்டும் தெரியாது. கொஞ்சம் நான் சின்னதாக நம்ம ட்ரா பண்ணலாம் தெரியும். மற்ற எல்லாம் தெரியும். டி தெரியும். அப்புறம் வேற எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஒரு parallel beam of light தட் இஸ் பிளேன் வேவ் ஃப்ரண்ட் வந்து பாஸ் ஆகுது சிங்கிள் ஸ்லிட் மேல ஏபி உடைய ஹிட். என்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புக்ல வந்து நம்ம வந்து இதை ஃபுல்லாமே ஏன்னு வச்சுருவோம். இது வந்து ஃபுல்லாமே ஏ வித்து. ஏக்கும் பிக்கு உண்டான அந்த வித்து பார்த்தீங்கன்னா ஏ என்ன வச்சுக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி அகலம் கொண்ட ஒரு ஒற்றை பிளவு சிங்கிள் ஸ்ட்ரெட்ல அதுல செங்குத்தாக இணை ஒளிக்கற்றை இணையா வருதா, செங்குத்தா விழுது. சமதள அலைமுகப்பு இருக்கு. விளிம்பு விளைவடைந்த ஒளிக்கற்றை இந்த இடத்துல விளிம்பு விளைவு நடக்குது. அதுதான் பிளவில் இருந்து டி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு திரையில விழுகிறது. பிளவுடைய மையத்தை பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளவுடைய தளத்திற்கு செங்குத்தாக சி புள்ளி வழியே செல்லும் நேர்கோட்டு திரையில் ஓ என்ற புள்ளியை அடைகிறது. திரையில் ஏதேனும் ஒரு புள்ளியை நம்ம பீக்கிறதும் பிளவுடைய வெவ்வேறு புள்ளிகளில் இருந்து தீயை அடையும் ஒளிக்கதிர்கள் செங்குத்து கோடோடு தீட்டா பாட்டை ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா நம்ம செங்குத்து கோடு அதான் நம்ம போட்டோமோ
ஸோ பெண்டிங்கா இருக்குன்னா அந்த செங்குத்து கோடு கூட எவ்வளவு ஆங்கிள் இருக்குங்கிறது தான் தீட்டா. இதெல்லாம் தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல சொல்றேன். The diffraction beam falls on a screen kept at a distance d from the slit. இந்த ஸ்லிட்டோட சென்டர் சி. நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை பாஸ் பண்றோம் சரிங்களா? த்ரோ சி வரையும் அப்படி பண்ணீங்கன்னா இங்க வரும். அப்புறம் இங்கன்னா இது சில இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஓல மீட்டும். ஓகேவா? So the straight line through the C perpendicular to the plane of slit meets the center of the screen. ஏன்னா ஓங்கிறது அந்த ஸ்கிரீனோட சென்டர் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம அந்த ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். எல்லா லைட்டும் பியை ரீச் பண்ணுது. ஏன்னா அந்த இடத்துல பெண்டிங் ஆகி ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த நார்மலான கூடது எப்படி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு சிக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் உறைஞ்சிருக்கோம்னா அந்த தீட்டா தான் இந்த தீட்டா, அந்த தீட்டா இந்த தீட்டா எப்படி ஈக்குவலாக இருக்கும் அதான் சொல்றேன். So all the light waves coming from the different points on the slit, the interface point. சரியா? இங்க மூணு விதமான ஒளி கற்றைகளை பார்க்கிறோம். பிளவுடைய வெவ்வேறு புள்ளிகளில் வரும் இணையான ஒளி அலைகள் திரையுடைய பி புள்ளியில் விழுகிறது. இதர புள்ளிகளில் ஒன்றை ஒன்று குறுக்கிட்டு தொகுப்பின் ஒளிச்செறிவை குறிக்கின்றன. சரியா? So all the light waves coming from the different points on the slit, the slit இருக்கக்கூடிய different points ல இருந்து வரக்கூடியதுதான் அந்த Pல meet out and other points அப்படின்னு போடுறாங்க அந்த screen to give the certain intensity. அப்போ இந்த Pங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னோம், geometrical shadow region அப்படின்னு சொல்லணுமா? So P is in the geometrical shadow region up to which the central maximum spread due to diffraction. அப்படின்னு சொல்லி ஸோ பி புள்ளியானது வடிவியல் ரீதியான நிழல் பகுதியில் உள்ளது. ஏன்னா நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது, அந்த ரீஜன் தான் இருக்கும். ஸோ வடிவியல் நிழல் பகுதியில் இருக்க முடியும். ஓகேவா? மைய பெருமம் பரவி காணப்படுகிறது. சென்ட்ரல் மேக்ஸிமம் ஏன்னா போன இதில் பார்க்கும்போது சென்ட்ரல் மேக்ஸிமம் சொல்லிட்டு அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இது அப் டு இது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப் டு பீச் அப்படின்னு போடுவாங்களா, அப்போ அந்த சென்ட்ரல் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் பிகாஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து we need to give the conditions for the point to be various minimum. சரியா? திரையில் உள்ள பி புள்ளி வெவ்வேறு சிறுமங்களை அடைவதற்கான நிபந்தனை நாம் காண வேண்டும். வெவ்வேறு சிறுமம்னா என்ன சார்? ஒன்னாவது சிரமம், ரெண்டாவது சிரமம், மூணாவது சிரமம் அதுதான். சரிங்களா? அந்த பாயிண்ட் இரும ஒண்ணுன்னா சென்ட்ரல்ல இருந்து ஒன்னாவது, ரெண்டாவது மினிமம்னா சென்ட்ரல்ல இருந்து ரெண்டாவது அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஏன்னா பேட்டர்ன் நம்ம பார்க்கும்போது எதர் சைடு கிடைக்கும்னு தெரியும். அப்போ என்ன பண்ண போறாங்கன்னா பிளவை இந்த இடத்துல அந்த இரட்டை பிளவு எண்ணிக்கையுடைய சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொண்டால் அப்பகுதியிலிருந்து வரும் ஒளி அலைகளுடைய பாதை வேறுபாடுகள் ஒன்றிணைந்து பி புள்ளியில் அழிவு குறுக்கீடுகளை ஏற்படுத்தி சிறும ஒளிச்சவை உண்டாக்கின்றன. பெருமங்களை விளக்குவதற்கு பிளவை ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான சிறுபகுதிகளா பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மினிமம் தேவை, அதாவது மினிமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பாயிண்ட்ல ரெண்டு என்ன நடக்கும்பா. ஒண்ணு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், இன்னொன்னு டிஸ்ட்ரக்டிவ். ஆக்க குறியீட்டு அழிவு குறியீட்டு பார்த்தோமா? அதே மாதிரி நமக்கு அந்த பாயிண்ட் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா நடக்கணும், இல்ல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸா நடக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ சப்போஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அந்த இடத்துல பீல நடக்கணும் அப்படின்னா அட் பி நடக்கணும்னா ஸ்கிரிப்ட பாத்தீங்கன்னா எப்படி பிரிக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றைப்படைனா ஒரு ஆட் நம்பர் ஆஃப் இதான் நம்ம பிரிக்கணும். இந்த பேசிக் ஐடியா இஸ் டிவைட் த ஸ்கிரிப்ட் இன்டு ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்மாலர் பார்ட்ஸ் தென் add the contribution p is the proper column to show that distributive interference அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஆட் நம்பர்னா நமக்கு வந்து சிறுபகுதியா பார்த்துக்கொள்ள வேண்டும். ஈவன் நம்பர் அப்படின்னா நமக்கு வந்து பெருமங்களை விளக்குவதற்கு பிளவை ஒற்றைப்படை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க நமக்கு வந்து டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லிக்கோம். அழிவு குறிக்கப்ப ஆட் நம்பர்ல பிரிக்கணும். ஓகேவா? சாரி, ஈவன் நம்பர்ல இருந்து பிரிக்கணும். ஈவன் நம்பர் ஆஃப் டிவைட் சும்மா அப்படியே போட்டிருக்கேன் ஸ்லிட். இதுவே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் பில கிடைக்குன்னா ஆட் நம்பர் ஆஃப் அதாவது 1 3 அப்படி டிவைட். The basic idea is to divide the slit into even number of smaller parts. அப்ப ஈவன் நம்பரா நம்ம பிரிக்கிறோம், 2 4 அப்படின்னு அந்த பார்ட்ஸா பிரிக்கிறோம். Then add the contribution of P with the proper path to show that distributive interference takes place at that point to make it 1.
அப்போ மினிமம் கிடைக்கும்னா தட் இஸ் டிசைட் இதுதான். ஓகேவா? இது ஏன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த எப்படி பிரிச்சா அது கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கிறது கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். பி புள்ளியில முதல் சிறுமம் ஏற்படுவதற்கான நிபந்தனை. கண்டிஷன்ஸ் டு பி ஃபர்ஸ்ட் மினிமம். சரியா? எங்க பில அப்படி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் மினிமம் பிடிக்கணும். அப்போ இந்த ஸ்லிட்டை நம்ம மினிமம்னால ஈவன் நம்பரா பிரிக்கணும்னு சொல்லணும். சரிங்களா? அப்ப இது வந்து ரெண்டு ஹாஃப் ஆஃப் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த லைக் இத இந்த ஏ பி அப்படிங்கிற நம்ம சொல்லினோம்னா ஸ்லிட்டோட வித்த டூ ஹாஃப். டூ ஹாஃப்ஸ்னா எப்படி சார்? இது ஏ இது பி அப்படின்னா இது சி அப்படிங்கன்னா அப்ப ஏசி சிபி அப்படின்னு ரெண்டு அண்ணா பிரிச்சிட்டோம். இது ரெட்டை கூட தானே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இது ஏன்னு இருந்துச்சு. இப்போ ஏ பை டூ அப்படி மாறி இருக்கும். வித்து மாறி இருக்கும். கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஏன்னு இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்போ பாதியை பார்த்தீங்கன்னா வித்து குறைஞ்சிருக்கும். அகலம் குறைஞ்சிருக்கும். We have different points on the slit which are separated with same with a by 2 called as corresponding points அப்படின்னு சொல்லிருக்கோம். இப்போ பிளவை பிரிச்சிட்டோம். இரண்டு அரை பகுதியாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பகுதியோட அகலமும் a by 2 சொல்லிட்டோம். இப்போது பிளவில் a by 2 தூரமுடைய வெவ்வேறு புள்ளிகளுக்கு ஒப்பு புள்ளிகள் கரஸ்பாண்டிங் பாயிண்ட். சரிங்களா? இப்போ a by 2 இருக்குல்ல அதெல்லாம் கரஸ்பாண்டிங் பாயிண்ட் சொல்லுவோம். ஒப்பு புள்ளிகள். ஓகே ரைட். இப்போ லைட் வேவ்ஸ் இதுல இருந்து வருது. டிஃப்ரெண்டான கரஸ்பாண்டிங் பாயிண்ட் தான் வருது. அதாவது ஏ சி சிபி இந்த மாதிரி நிறைய வருது. பாயிண்ட் பில மீட் ஆகுது இன்டர்ஃபேஸ் ரிசைக்கிள். சரிங்களா? அதாவது அழிவு குறுக்கீட்டுடைய நடக்கு. நம்ம பாத் டிஃபரன்ஸ் பாக்குறோம். பாத் டிஃபரன்ஸ்னா டெல்லு. The path difference del between the waves from these corresponding points அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ பை டூ சைன் தீட்டா. அதுதானே அது எனக்கு தெரியுமில்ல ஏ பை டூ. நம்ம ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கணும்னா இந்த டெல் அப்படிங்கிற ஏ பை டூ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ. அப்போ ஏ சைன் தீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டூ கேன்சல் ஆயிடும். இப்போ ஏ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லாம்டா. இதுதான் ஃபர்ஸ்ட் மினிமம். முதல் சிரமம் கிடைக்கிறதுக்கான நிபந்தனை. ஏ சைன் தீட்டா வந்து லாம்டாவே ஈக்குவலா இருக்கு. அப்போ ஏ பை டூ அதான் பாத் டிஃபரன்ஸ், பாதை வேறுபாடு, கட்ட வேறுபாடு அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா இப்போ பாதை வேறுபாடு டெல்லு தேவை அப்படின்னா நம்ம ஏ பை டூ சைன் தீட்டா போடுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் மினிமம் கிடைக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ. நான் பார்த்தோமா? அதுக்கு லாம்டா பை டூ கம்பேர் பண்ணா இது வருது. இதே மாதிரி செகண்ட் மினிமமா நம்ம போடலாம். இதுல செகண்ட் போடலாம். இப்போ செகண்ட் போட்டீங்கன்னா ஈவன் நம்பர்ல மாத்தணும். ஸோ ஃபோரா மாத்தணும். இது செகண்டா இருக்கு. செகண்ட் மினிமம். சரியா? செகண்ட் மினிமம்னா இப்போ ஏபிய நான் வந்து ஃபோர் பார்ட்ஸா பிரிக்கிறேன். ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறேன். அப்போ ஏங்கிறது ஏ பை ஃபோர் ஏ பை ஃபோர் ஏ பை ஃபோர் ஏ பை ஃபோர் அப்படின்னு 4 பார்ட்ஸா பிரிஞ்சிடும். இதோட வித்து மாறிடும். ஸோ தீஸ் ஆர் கால்ட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ அதுல இருந்து நமக்கு திருப்பியும் பாயிண்ட் பில பார்த்தீங்கன்னா செகண்ட் மினிமம் இரண்டாவது சிரமம் கிடைக்கும். அப்போ டெல் அப்படிங்கிற பாத் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏ பை ஃபோர் சைன் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ பாயிண்ட் பி பாத்தீங்கன்னா செகண்ட் மினிமம். அதுதானே இரண்டாவது சிரமம். இப்போ இரண்டாவது சிரமத்துக்கு விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை டூ. அப்போ இங்க ஃபோர் டூ கேன்சல் ஆனா இங்க டூ வரும். இந்த டூ அந்த சைடு கொண்டு போயிருந்தா ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு டூ லாம்டா அப்படிங்கிறது செகண்ட் மினிமத்துக்கு வருது. தேர்டு மினிமத்துக்கு நீங்க பார்க்கலாம். தேர்டு மினிமத்துக்கு வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிப்பாங்க. ஸோ ஏ பை சிக்ஸ் ஏ பை சிக்ஸ் ஏ பை சிக்ஸ் ஏ பை சிக்ஸ்னா 6 பாகங்களா தெரியும். அப்போ அதோடைய கண்டிஷன் அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு. ஓகேவா? தேர்டுக்கு பார்க்கும்போது ஏ சைன் தீட்டா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 லாம்டாக்கு இவ்வளவு. இதே மாதிரி நீங்க போலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த்னு போலாம். ஸோ nth மினிமம் தேவை. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் ஒன்னாவதுக்கு ரெண்டாவதுக்கு ஏ செஞ்சுட்டா லாம்டா, ரெண்டாவதுக்கு ஏ செஞ்சுட்டு டூ லாம்டா, தேர்டுக்கு ஏ செஞ்சுட்டா த்ரீ லாம்டா. அந்த லாம்டா பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 1 2 3 அப்படி கூட்டிட்டு இருக்கு. அதுதான் அந்த சரி ஏ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி nth மினிமம் பார்க்கணும்.
nth மினிமம் என்ன அர்த்தம்? ஏதோ நம்பர், அது நீங்க 1 போட்டுக்கலாம், இல்ல 10 போட்டுக்கலாம், 20 போட்டுக்கலாம். அப்போ இந்த செட்டை 2n நம்பர்ஸா டிவைட் பண்ணணும். சரிங்களா? அந்த அந்த பிளவு இருக்குல்ல, 2n அப்படின்னாலே ரெட்டை தான் வரும். சரிதானே? 2 into 1 2, 2 into 3 6, எப்படி வந்தாலும் ரெட்டை படம் வரும். ஈவன் நம்பர் அப்படிதான் வரும். ஈவன் நம்பர் அதான் பிடிக்கிறாங்க. இதுதான் ஒப்பு புள்ளிகள், கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஏ sin theta, பட் கீழே என்ன வரும்னா 2n வரும். இதுக்கு முன்னாடி a/2, a/4, a/6 போட்டீங்க. n அப்படின்னா, அதாவது ஏதோ nth மினிமம் அப்படின்னா இது வந்து 2n வரும். which is equal to வழக்கம் போல λ/2 தான். அப்ப a sin theta is equal to என்ன ஆகும் பாத்தீங்கன்னா n lambda. ஏன்னா 2 2 கேன்சல் ஆயிரும், இது மட்டும் வரும். a sin theta is equal to n lambda. n-க்கு நீங்க 1 2 3 அப்படின்னு போட்டா இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த டிஃப்ராக்ஷன் மினிமம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா சொல்ல முடியுமா சார்? இப்போ நம்ம மினிமம் பார்த்தோம், மேக்ஸிமா இருக்கு. மேக்ஸிமா என்ன அர்த்தம்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கணும்னா ஈவன் நம்பரா நீங்க இந்த ஸ்லிட்ட பண்ணீங்க. எப்படி போன தடவை ஈவன் நம்பர் பண்ணீங்க, இப்போ ஆட் நம்பரா பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் கிடைக்கணும் அப்படின்னா, பெருமமா கிடைக்கணும் அப்படின்னா ஸ்லிட்ட நீங்க ஆட் நம்பரா டிவைட் பண்ணணும். சரியா? ஆட் நம்பரா டிவைட் பண்ணணும். ஈக்குவல் பர்சன்ட் பிரிக்கணும். That one remains uncancelled, making the point peer break அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? So add number of equal parts so that one part remains uncancelled. ஏன்னா ஈவன் நம்பருக்கும் ஆட் நம்பருக்கும் தெரியுது. ஆட் நம்பர்னா ஒரு பார்ட் வந்து என்ன ஆகும்னா கேன்சல் ஆகாம இருக்கும். அதுதான் அந்த பிரைட்டா வந்து கிடைக்கிறது இதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்சிமம் கண்டிஷன் பியில் கிடைக்கணும்னா ஈவன் நம்பரா, சாரி ஆட் நம்பரா பிரிக்கும் போது a/3 sin theta equal to lambda. அப்ப இதுல இருந்து ஏ sin theta தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? 3 λ/2 போட்டுக்கலாம். ஓகேவா? செகண்ட் மேக்சிமம் வேணும்னா இதை திருப்பி ஆட் நம்பரை பார்க்கும்போது a/sin theta λ/2 which is equal to a sin theta 5 λ/2 சொல்லலாமா? இதே மாதிரி நீங்க தேர்டு போடலாம். தேர்டு போட்டீங்கன்னா 7 வரும். சரியா? ஸோ nth மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சு வச்சு, ஓகே இப்படிதான் மாற போகுதுன்னு தெரிஞ்சு வச்சு. ஏ செஞ்சுட்டு அங்க பாத்தீங்கன்னா வெறும் லேண்டா 2 லேண்டா 3 லேண்டா வந்து, ஆனா இது பாத்தீங்கன்னா 3 λ/2 5 λ/2 7 λ/2. அப்ப nth மேக்ஸிமம் தேவை. சரியா? இதை மட்டும் நான் மேல எழுதுறேன், ஸ்கிரீன் ரொம்ப கீழே போயிடக்கூடாது. nth மேக்ஸிமம் தேவை அப்படின்னா மினிமத்துக்கு போய் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும். nth மேக்ஸிமம் தேவை அப்படின்னா கண்டிஷன் a sin theta which is equal to 2n plus 1 λ/2. ஓகேவா? இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த எண்ணுக்கு பதிலாக நீங்க 1 2, ஏன்னா அந்த 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வரப்போகுது. 2 போட்டீங்கன்னா செகண்ட் மேக்ஸிமம் வரும். அவ்வளவுதான். ஸோ இதுல ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 1 2 எடுத்தோம்னா 0 இருந்து ஆரம்பிக்கணும். 0 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வரும். சரியா? அதுல போனீங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஆரம்பிக்கணும், 0 வராது. ஏன்னா 0 போட்டா எல்லாமே 0 ஆயிடும்னா அதை நமக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இதுல பாத்தீங்கன்னா 0 ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா இது 0 ஆயிடும். ஏன்னா 1 மட்டும் இருக்கும். 1 λ/2. ஏன்னா நம்ம 3 λ/2 5 λ/2 தான் போடணும். ஸோ 0 வந்து இதுக்கு வரும். இட்ஸ் ஆஃப்டர் ஆல் டிஃப்ராக்ஷன் மேக்ஸிமம். ஓகேவா? இதுதான் விளிம்பு விளைவு உண்டான அந்த மேக்ஸிமம் பெரும விளிம்பு விளைவு கிடைக்கிறதுனா 0 1 2 3 போடுவோம். வழக்கம் போல சென்ட்ரல் மேக்ஸிமம் அது எப்படி இருக்கும்னா 0th ஆர்டர் ஆஃப் மேக்ஸிமம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமே பார்த்தோம்னா 3 λ/2 போட்டோம். அப்போ சார் அப்போ நீங்க 0 போட்டீங்கன்னா இப்போ 0 போட்டா ஒரு λ/2 வருதுல்ல சார், அது எங்க சார் இருக்குன்னா அதுதான் சென்ட்ரல் மேக்ஸிமம், மையத்தில் இருக்கக்கூடிய பெருமம். ஏன்னா அதுதான் 0th ஆர்டர் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, மைய பெருமம். ஓகேவா? The points of the maximum intensity lie nearly midway between the அப்படி சொல்றோம். ஓகே ரைட். இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஒற்றை பிளவில் ஏற்படக்கூடிய விளிம்பு டிஃப்ராக்ஷன் சிங்கிள் செட். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன இம்பார்ட்டன்டான அப்படின்னா ஃப்ரெனல் டிஸ்டன்ஸ், அது இம்பார்ட்டன்ட் தான். டிஃப்ராக்ஷன் அப்புறம் இன்டர்ஃபரன்ஸ் உண்டான அந்த டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு கொஸ்டின்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு
உங்களுக்கு அடுத்ததுல கிளாஸ் தான் நடத்தலாம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். ஆஹ் இதுல என்ன இன்னைக்கு என்னதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்தோடனே டிஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கறது வந்துடும். இந்த டிஃப்ராக்ஷன் ரெண்டு என்ன இருக்கு. ஸோ டிஃப்ராக்ஷனா சார்பேஜஸ்ல பெண்டிங் ஆகும் தெரியணும். ஃப்ரெண்டல் ஃபேன் ஓவர் ரிஃப்ராக்ஷன் அப்படி பார்த்தோம். அதோடைய டிஃப்ரெண்ட் பார்த்தோம். எங்க சோர்ஸ் அதுக்கு என்ன தேவை, கான்வெக்ஷன் தேவைப்படுதா, லைட் வேவ், லைட் சோர்ஸ் எங்க இருக்கும், என்ன மாதிரி வேவ் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சிங்கிள் சிட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். சிங்கிள் சிட்டை வச்சு மினிமம் மேக்ஸிமம் உண்டான கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ அதோட சிமுலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா சிமுலேஷனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஓகே டிஃப்ராக்ஷனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சரியா? இதுதான் நீ பார்க்க வேண்டியது. மீதி அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸ் நேரத்தில் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.